அடுத்து உங்களோட சம்மர் சீசன் அப்படின்னாலே உங்க ஹேண்ட் பேக்கோ இல்லைன்னா பேக் பேக்கோ எங்க நீங்க வந்துட்டு கேரி பண்றதா இருந்தாலும் இந்த 4 ஃப்ரூட்ஸை கண்டிப்பா கேரி பண்ணிக்கோங்க. ஏதாவது ரொம்ப பசிக்கும் போது நம்ம நொறுக்கு தீனி சாப்பிடாம பஜ்ஜி பொண்டான் சாப்பிடாம அப்போதைக்கு சூப்பரா ஒரு ஃப்ரூட் சாப்பிடணும்னா ஆல்வேஸ் கேரி பனானா. நீங்க வாழைப்பழம் வந்துட்டு கேரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு உரிக்காம செதறாம இருக்கிற ஃப்ரூட்ஸ் தான் நான் சொல்ல போறேன். ஸோ வாழைப்பழம் வந்து கேரி பண்ணலாம், இல்லைன்னா ஆப்பிள் கேரி பண்ணலாம், கொய்யா இதெல்லாம் கடிச்சு கடிச்சு சாப்பிடுறது கட் பண்ணிலாம் எடுத்துட்டு போகணும் இல்லை, சும்மா எடுத்து உங்க பேக்குள்ள போட்டு போயிருங்க. கொய்யா பழம், ஆப்பிள், வெள்ளரிக்காய், அப்படி இல்லைன்னா கேரட் வந்துட்டு கொஞ்சம் லாஸ்ட் ப்ரையாரிட்டியாவே வச்சுக்கோங்க. ஏன்னா கேரட் வந்துட்டு கடிக்க சலைவா செக்ரேஷன் கம்மியா இருக்கும். ஆனா நீங்க வெள்ளரிக்காய்லாம் சாப்பிடும்போது பயங்கர வாட்டர் கண்டென்ட் நிறைஞ்ச ஒரு உணவு அது. அதனால நீங்க வெள்ளரிக்காய் வந்து நிறையவே எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் மீறி கண்டிப்பா உங்களோட பேக்லயோ உங்களோட ஹேண்ட் பேக்லயோ பேக் பேக்லயோ வந்துட்டு தண்ணி இருக்கணும். சம்மர் சீசன்ல தண்ணி குடிக்கும் போது கொஞ்சோண்டு சியா சீட்ஸ் போட்டுக்கிறது, இல்லைன்னா ஒரு நாள் தண்ணியில வந்துட்டு புதினா இலைகள் போட்டுக்கிறது, இல்லைன்னா ஒரு 2 to